Hello friends, போன வீடியோவில் நம்ம டைம் ஆஃப் சப்ளை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஃபுல்லாக முடித்தோம். இந்த வீடியோவில் புது லெசன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்னென்னா, நம்ம இந்த ஜிஎஸ்டியை படிக்கிறதுனால நம்ம பண்ண போகிறது ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன். ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு அசசி எப்போ எடுக்கணும், எவ்வளோ டேர்ன் ஓவர் இருந்தால் எடுக்கணும், அதெல்லாம் தான் நம்ம இந்த லெசனில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டாலே எங்கே ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம்? ஜிஎஸ்டி நெட்வொர்க். ஜிஎஸ்டி நெட்வொர்க் தான் நம்மளோட எல்லா டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸையும் கண்காணிக்கிறது. நம்ம ரிட்டன் ஃபைல் பண்ணுறது, ரெஜிஸ்டர் பண்ணுறது, ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது, எக்ஸம்ஷன் ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே ஜிஎஸ்டி நெட்வொர்க் அண்ட் ஜிஎஸ்டி கவுன்சில் தான். ரெஜிஸ்ட்ரேஷனில் நமக்கு 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு செக்ஷன் 22 லயபிள் டு பி ரெஜிஸ்டர்ட். இதுக்கு மீனிங் என்னென்னா, அவன் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலை, எக்ஸாமில் இது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அவனுக்கு அரைஸ் ஆயிடுச்சு, விச் மீன்ஸ் டேர்ன் ஓவர் தொட்டுருச்சுன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். டேர்ன் ஓவர் வந்து 20 லேக்கோ 40 லேக்கோ இருந்துச்சுன்னா அவன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த டேர்ன் ஓவர் தொட்டுருச்சு, ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா ஹீ இஸ் லயபிள். ஸோ அவர் வந்து லயபிள் டு பி ரெஜிஸ்டர்ட். அடுத்தது நாட் லயபிள் டு பி ரெஜிஸ்டர்ட். இது ஒரே ஒரு கேஸ் தான், வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன். அவருக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அவசியமே கிடையாது, ஆனால் வாலண்டியராக அவராகவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாருன்னா அதுக்கு பேர் நாட் லயபிள் டு பி ரெஜிஸ்டர்ட். மூணாவது கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன். கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சில பர்டிகுலர் டைப் ஆஃப் அசசிஸ்க்கு வந்து டேர்ன் ஓவரை பற்றி இல்லைனாலும் கணக்கு கிடையாது, என்னவா இருக்கட்டும் கம்பல்சரியாக ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி சில கேட்டகரி இருக்குது. அப்படிப்பட்ட பர்சனுக்கு வர்றது தான் வந்து கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த 3 பேரும் டிஃபால்ட் ஆனாங்க, விச் மீன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுற கட்டாயம் வந்து ரெஜிஸ்டர் ஆகலை அப்படின்னா டிபார்ட்மெண்ட், நம்ம ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டே அவங்கள ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அந்த ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ஸுக்கு ரைட்ஸ் இருக்குது. இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷனோட பேசிக்ஸ். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ரோல் பிளே என்னன்னு பார்ப்போம். ரெஜிஸ்ட்ரேஷனோட ரோல் பிளே நம்ம ஜிஎஸ்டி எக்கானமியில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். 3 பேருக்கு தான் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. டேக்ஸ் பேயர், டேக்ஸ் டிடக்டார், டேக்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். இந்த 3 பேருக்கு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு டேக்ஸ் பேயர் அப்படின்னா யாருன்னு பார்ப்போம். செக்ஷன் 9 செக்ஷன் 10 இது என்னன்னு சொல்கிறேன். அடுத்து டேக்ஸ் டிடக்டார்னா டிடிஎஸ்ங்கிறத இன்கம் டேக்ஸில் நல்லா படிச்சிருப்பீங்க. அந்த டிடிஎஸை டிடெக்ட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் தான் டேக்ஸ் டிடக்டார். அவங்க தனியாக ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். அதுக்கப்புறம் டேக்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், இவங்க தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன். பிகாஸ் நம்ம ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம், ஐடிசி இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படிங்கிற ஒன்றை பார்த்தோம். அந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ நான் கட்டுற டேக்ஸ் எனக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆகாது, அதை பிரித்து கொடுக்குறதுக்குன்னு ஒரு அத்தாரிட்டி இருக்காங்க. அந்த அத்தாரிட்டி தான் வந்து டேக்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். அந்த டேக்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் எந்த பர்சனுக்கு எவ்வளோ டேக்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி கரெக்டாக பிரித்து கொடுக்குறது. இந்த 3 டைப் ஆஃப் பர்சன் தான் வந்து ஜிஎஸ்டி எக்கானமியில் இருக்கிற பர்சன்ஸ். அதில் ஃபஸ்ட்டு ஆள் யாருன்னு பார்ப்போம். செக்ஷன் 9 அப்படிங்கிறவங்க ரெகுலரான பர்சன்ஸ், ரெகுலர் டேக்ஸபிள் பர்சன். நம்ம டைம் ஆஃப் சப்ளைல ரெகுலர் காம்போசிட்னு பார்த்தோம், அதில் ரெகுலர் டேக்ஸபிள் பர்சன். அவங்கள 2 பேர் இருக்காங்க. ஃபார்வர்ட் சார்ஜ் இருக்காங்க, ரிவர்ஸ் சார்ஜ் இருக்காங்க. ஃபார்வர்ட் சார்ஜ்னா பையர் சப்ளையர்கிட்ட கொடுக்குறாரு, சப்ளையர் வந்து கவர்மெண்ட்டை கொடுக்குறாரு. ஆர்சிஎம்னா ஆர்சிஎம் சர்வீசஸ் ரிசீவ் பண்ணுற ஒவ்வொரு பர்சனும் டைரெக்டாக கவர்மெண்ட்டை ஜிஎஸ்டி பே பண்ணுறாங்க. அப்புறம் இசிஓ எக்கனாமிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர், எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஈபே எல்லாம் ஆன்லைன் சர்வீசஸ். அந்த ஆன்லைன் சர்வீசஸ் ஒருத்தவர் பண்ணார்னா கம்பல்சரியாக ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துருக்கணும். அதுதான் தேர்ட் டைப் ஆஃப் பர்சன். இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் பர்சன் இன் ஜிஎஸ்டி எக்கானமி. இந்த பர்சன்ஸ்லாம் தான் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறாங்க. இவங்க எல்லாருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் காமன், ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் தான். டேக்ஸ் டிடக்டார் டேன் அப்படிங்கிற ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். டேக்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஐஎஸ்டி இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். இன்புட் சர்வீஸ்னால் என்னது, ஐடிசி. அதை பிரித்து கொடுக்கறதுக்காண்டி ஒரு தனி டைப் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் லெசனோட பேசிக்ஸ். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.